வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 5இல் 17 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. புள்ளிகள் 3,5 மற்றும் 8,-10 ஆகியவற்றை இணைக்கும் கோட்டு துண்டை 3:2 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவை காண்க. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சோம்னா ஒரு கோட்டு துண்டு வரும். அந்த கோட்டு துண்டை 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எழுதிட்டோம் பாருங்க. 3,5 மற்றும் 8,-10 உட்புறமாக 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி என்னது? Pன்ற புள்ளி x, y. இந்த இடத்துல பிரிக்கக்கூடியது. அப்ப பிரிவு சூத்திரத்தை நம்ம இங்க எழுதலாமா? பாருங்க, பிரிவு சூத்திரம் P of x, y equal to m into x2 plus n into x1 by m plus n, m into y2 plus n into y1 by m plus n. சரியா? இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 இந்த விகிதத்தை m:n எடுத்துக்கணும். அப்படியே இந்த ஃபார்முலா பிரதியிடுங்க. நமக்கு தேவையான புள்ளி கிடைச்சிடும். பாருங்க, ஈக்குவல் டு m. m-ஓட மதிப்பு 3, x2 ஓட மதிப்பு 8 பிளஸ் n, என்னோட மதிப்பு 2, x1ஓட மதிப்பு 3 பை m பிளஸ் n. m பிளஸ் n m பிளஸ் n 3 பிளஸ் 2, 3 பிளஸ் 2, கம்மா m-ஓட மதிப்பு 3, y2 பாருங்க, y2ஓட மதிப்பு -10 பிளஸ் n, என்னோட மதிப்பு 2, y1 பாருங்க, y1ஓட மதிப்பு 5 பை m பிளஸ் n. m பிளஸ் n 3 பிளஸ் 2. சரியா? இது சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 24 பிளஸ் 23 6, 3 2 கூட்டினா 5, கமா பிளஸ் மைனஸ் 3 10 30 பிளஸ் 2 10 பை 3 2 கூட்டினா 5. சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 24ஐயும் 6ஐயும் கூட்டினா 30 பை 5 அப்படியே வந்துடும். பாருங்க, பிளஸ் மைனஸ் வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். 30ல 10 கழிச்சோம்னா 20, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அப்ப -20 பை 5. கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 6 5 30, 4 5 5, 4 5 20 ஈக்குவல் டு 6, -4. இதான் என்னது? நமக்கு தேவையான Pன்ற புள்ளி P ஆஃப் x, y. அப்ப இதுதான் என்னது? தரப்பட்ட கோட்டு துண்டை 3:2 விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளி என்னது? 6, -4. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.